ஹாய் கைஸ், திருப்பி ஒரு லாஸும் ஒன்லி ஃபைட் மேட்ச் தான். இந்த மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் போகும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடையும் இருக்கும். இந்த மேட்ச்சை கீழே மட்டும் பாருங்களேன், என்கிட்ட எவ்வளோ மெடிக்கெட்ஸ் இருக்குது. ஆனால் ஆமும் அதுக்குள்ளே கம்மியாகவே இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு வேளை நம்ம வந்துட்டு 7 பாக் பண்ணிட்டா நம்ம மெடிக்கெட் நம்மளுக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும்னு நம்ம எப்போயுமே மெடிக்கெட் தான் அதிகமாக வேல்யூ பண்ணிட்டு நம்ம 88 புல்லட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த 88 புல்லட்ஸ் வச்சு நம்ம பூயா அடிக்கிறது மட்டும் தான் நம்ம டார்கெட்டு. என்னடா அது எவன்டதை உடச்சது கீழே ஒன்று ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ டக்குன்னு ரொம்ப ஒரு கீழே வச்சானா அந்த ஒரு கீழே என்னமோ வந்துட்டு அந்த ஏஎஃப்கே போயிட்டான் ஒருத்தன். ஏஎஃப்கேனா வந்து குவிட் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன மேலே வந்துடுவான் போல. ஐயோ வந்துட்டானா தம்பி, அங்கேயே இல்லை. எனக்கு ரெண்டெல்லாம் கூட்டு போய் போனால் பயங்கரமாக நல்லா இருப்பானோ. இவனை வந்து அப்படி இப்படி இருந்தே அடிக்கலாமா? குடி என்னோட அது வரவே மாட்டேங்கி. நீங்கள் செத்தடா, நீங்கள் எங்கிட்ட தானே உனக்கு சாப்பிடுங்க. எங்கடா இருக்கேன்? குதிச்சு கீழே பெருசு என்ன இவங்கிட்ட சார்ஜ் பஸ் அடிக்க. ஐயோ சார்ஜ் பஸ் இவங்கிட்ட இருக்கா? எப்படி அடிக்குது? அழுத்தி இப்படி. ஐயோ சார்ஜ் பஸ் வச்சுக்கான். அம்மா அழுத்திவிட்றான். அப்பாடா முடிச்சாச்சுடா. ஐயோ மேலே அந்த வாட்ச் இருக்காண்ணா. குளோர் போடு. அப்பாடா இப்போ தான் மூச்சே வாங்குது. பைப்பில் நம்மளுக்காகவே ரொம்ப லூட் சேவ் பண்ணி வச்சுருக்கான். இருங்களேன் இந்த இல்லை இருங்க, நம்மளுக்கு மெடிக்கெட் தான் இம்பார்ட்டன்ட். இருங்க நம்ம வந்துட்டு இப்போ எவன்டா அப்பாடா கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டு பேசி நம்மக்கிட்ட திருப்பி வரமாட்டான் கொஞ்சம் நேரத்துக்கு. ஆமாம்ல இருங்க, அங்கே வேறு மேலே யார்ரா அவன்? இருங்க இவன் நான் வந்துட்டு அங்கேருந்து எடுத்தோடனே வந்துட்டு லூட் நல்லா அடிச்சு நம்மக்கிட்ட வந்துடுவான். காலை கொட்டி விட்ற வேண்டியதான். இருங்க இப்போ நம்ம வந்து பேக் அவுட் பண்ணி ஓப்பன் நம்ம லூட் அடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். நான் க்ளூவால் போட்டுக்க நான் லூட் வச்சுட்ருக்கேன் இந்த மாதிரி. அப்போ போதும்டா. என்னடா இது இன்னொருத்தனை வரான். நம்ம அவனை இடிச்சு விட்டாச்சு போல். அவன் நம்மக்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு வரமாட்டான். அதுக்குள்ளே நம்ம எல்லா லூட்டையும் நம்ம அடிச்சிடலாம். இந்த ஜஸ்ட் 4 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இருங்கண்ணே அவனை நம்மளை அடிக்கணும். கஷ்டப்பட்டு காரணம் கொடுத்துலாம். ஐயையோ இருங்க மேலே போய் உட்காந்துக்கலாம். மெடிக்கெட் போட்டுக்கலாம். போடா இந்த இதில் நம்ம தான் வந்துட்டு என்னது அந்த இழிச்ச பையன் மேலே வந்து எல்லாம் இருந்தேன். மிச்சம்னா கில்லத்துக்கு வந்து நம்ம எனக்கு மட்டும் கிடச்சி 2 கிலோ தான். ஆனால் நம்ம டாஸ்க்கு நம்ம இன்னைக்கு கொடுப்படுறது. இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம போய் அடிச்சே தீரணும். எனக்கு இப்போ என்ன தோணுதுண்ணா, ஏன்டா இவ்வளோ நேரம் நான் எதுக்கிட்ட அந்த கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லூட் அடிச்சுட்டு போயிடலாம். 12 மெடிக்கெட் இருக்குது, 57 புல்லட். இவ்வளோ புல்லட் இருந்தால் நமக்கு போதும். நம்ம இந்த லூட் பாக்ஸ் தான் நம்மளோட ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி. ஏதாச்சும் கம்மியாக இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஆமாடே எங்கடா மணி யூஸ் பண்ணியா? வாடா மணி யூஸ் தான் தெரியுதானே போனேன். நீ என்ன கேமுக்குள்ளே வந்திருக்க? மரியாதையாக போயிடு, என்கிட்ட வந்துடாத. இருங்க இந்த இதில் 23 புல்லட் எடுத்து கீழே போட்டுருவோம். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கீழே போய் கொஞ்சம் லூட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். லெவல் 4 வெஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது. யாரா நீ? ஐயோ டிலேவராக இருக்குது. என்னடா அவன் இந்த லெவலுக்கு போட்டு விட்டுருக்கான். நல்ல வேலை கேஸ் நம்மக்கிட்ட இந்த க்ளோவில் இருந்ததால நம்ம தப்பிச்சிட்டோம். க்ரீன் கலரோட நைரி தேங்க்யூ நைரி. நான் இவ்வளோ பேக்கப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மணிஸ் பையனை வந்து இங்கே நம்ம அடிக்காம போட மாட்டோம். ஐயோ வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸ்டெப்ஸும் கேட்குதுடா. இருங்க செக் பண்ணி வாங்க. லேண்ட்மைன் வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா அப்போ கீழே வந்து ரோம் பண்ணால் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும். என்னடா வைக்கவே மாட்டேங்க லேண்ட்மைன் வச்சிடும். கீழே வந்துட்டான். ஃபுட் ஸ்டெப் கேட்கலாம். எப்படி இருந்தாலும் தெரியல. அவ்வளோ பார்த்தேன். எங்கடா இருக்கடே உதியில் குத்திடாதடா. சொல்லிட்டு தான் அடிச்சா நான் வந்து 100 பேரை கூட ஒரே ஷாட்டில் அடிச்சிடுவேன்டா. சொல்லாமல் வந்து அடிச்சா தானே நான் ரொம்ப பயப்படுவேன். பயந்துட்டேன். வாடா எங்கே இருக்கான்? இங்கே பாருங்க, கீழே வந்து நமக்கு உஷாராக லேண்ட்மைன் வச்சுருக்கான். ஓ லூசு, என்கிட்ட ஐரிஸ் க்ளூவாக இருக்குடா லூசு. இருங்க இவன் அப்படியே அடிக்கலாமா? இருங்க. ஐயோ இவன் என்னது இந்த மாதிரி இருக்கான்? தம்பி கீழே குதிச்சிட்டேன். எங்கே பார்த்துட்ருக்க? அடி வாங்கி சாப்பிட்டு போ. பாவம் அவன். நம்ம கீழே குடித்தவங்க கூட தெரியாமல் அடி வாங்கி செத்து போயிட்டான். நெக்ஸ்ட் வேறு எங்கே தான் இருக்கேன் இந்த எனிமி போல் தெரிய மாட்டேக்கே. இத்தனோன்னு சின்ன சோன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பானோ. பார்த்துக்கலாம். 2 பேர் தானே. 90 புல்லட் இருந்தால் மட்டும் போதும். எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இங்கேருந்து அப்படி சைலண்ட்டாக நம்ம இங்கே வாட்ச் பண்ணலாமா? அந்த பக்கம் இருப்பானா? எங்கே தாண்டா இருக்கு? நீ கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கி. இன்னும் இது 2 கிராஸர் போகுது. இன்னைக்கு உன்னை அடித்து சாப்பிடுங்கண்ணா. போ கைஸ், அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் நம்ம சொன்ன மாதிரியே நம்ம வந்துட்டு அடிச்சிட்டோம். புய்யா
சக்ஸஸ்ஃபுல்லாக அடிச்சிடுவேன். ஏன்னா அது லைவ் கமெண்ட் பண்ணியிருக்கேன், கேம் விளையாடிருக்கப்போ இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த மேட்ச் ரொம்ப நல்லா போச்சு. அதனால தான் ஃபஸ்ட் ஆஃப் கேமரா தான் பண்ணி, செகண்ட் ஆஃப் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 27th வரைக்கும் வந்து வீடியோ ஒரு மாதிரி வந்து 2 days வந்து தான் வந்துட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பை கைஸ், அதனால இன்றைக்கி நம்ம வீடியோ போட்டோம், அவ்வளோதான். பை.